ஹேட் பஞ்சர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு சர்க்யூட் போர்டில் ஒரு காம்பனன்ட்ஸை சால்ரிங் பண்ணுறதுக்கும் டீசால்ரிங் பண்ணுறதுக்கும் ரொம்பவுமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிற ஒரு ஹீட் இன்சுலேட் மேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ஃபஸ்ட்டு இந்த ரேப்பர்லேருந்து நம்ம இந்த மேட்டை வெளியில் எடுத்துக்கலாம். இந்த மேட்டை ஆல்ரெடி நீங்கள் நிறைய செல்ஃபோன் ரிப்பேர் பண்ணுற ஷாப்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் சொன்ன ஹீட் இன்சுலேட் மேட்டு இதுதாங்க. இப்போ இது எப்படி யூஸ் பண்ணலாம், இதில் என்னென்ன ஃபீச்சர் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ் வந்து எதுக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம மைக்கு, குட்டி குட்டி ஸ்பீக்கரு அந்த மாதிரி காம்போனன்ட்ஸ் போட்டு லாக் பண்ணி வச்சுக்கிறதுக்காண்டி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டோட ஃபீச்சரும் இருக்குது. அந்த மேக்னெட் எதுக்குன்னா, இப்போ சின்ன சின்ன நம்ம ஸ்க்ரூ இதெல்லாம் கலட்டுறோம், அது வந்து இந்த மேட் இல்லாமல் நம்ம ஒரு பொருளை வந்து ரிமூவ் பண்ணுறோம்னா அந்த ஸ்க்ரூவெல்லாம் காணாமல் போட்டுருவோம். அந்த ஸ்க்ரூ நம்ம கலட்டுற வரைக்கும் கண்ணு முன்னாடி தான் இருக்கும். நம்ம மாட்டணும்னு திரும்பி பார்க்கல, அதுக்குன்னே அந்த ஸ்க்ரூ எங்கே தான் போகணும்னு தெரியாது. மாட்டி முடிச்சோடனே அந்த ஸ்க்ரூ நம்ம கண்ணில் தட்டுப்படும். ஒரு விஷயம் இருக்கு ஆனால் இல்லை, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்ம வரக்கூடாது அப்படின்றதுக்காண்டி தான் இந்த இடத்துல மேக்னெட் கொடுத்துருக்காங்க. இது வந்து அந்த இடத்துல வந்து மேக்னெட்டில் வச்சோம்னா ஃபிக்ஸ் ஆகிக்கிறோம். இரும்பு சம்பந்தப்பட்ட வெப்பன் செய்யாம வச்சிருந்தாலும் அதை இந்த ட்ரெஸ் காட்டி கொடுத்துரும், கண்டுபிடிச்சு கொடுத்துரும். அதே மாதிரி இது பக்கத்துலேயே ஒரு குட்டி ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்லாட் வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸ்க்ரூ டிரைவர் சின்ன பிட்டெல்லாம் இருக்கும், அந்த பிட்டெல்லாம் நம்ம இந்த இடத்துல வந்து வச்சுக்கலாம். அது பக்கத்துலேயே மேக்னெட்டிக் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நம்ம வந்து ஸ்க்ரூ வைக்கணுனாலும் வச்சுக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு மெட்டல் நம்ம வைக்கணுனாலும் வச்சுக்கலாம். அது பக்கத்துலேயே மறுபடியும் ஒரு ஸ்லாட் கொடுத்து அதுக்கடுத்து மறுபடியும் ஒரு மேக்னெட்டிக் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒன்று விட்டு ஒன்று வந்து பேர் பார்ட்ஸ் வச்சுக்கிறதுக்கு அவங்கவுங்க ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 128 ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்லாட் வந்து எதுக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு பார்ட்ஸை நீங்கள் கலட்டுறீங்கன்னா அதில் ஒரு 50 ஸ்க்ரூ இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ 50 ஸ்க்ரூ வந்து எந்தெந்த ஸ்க்ரூ எந்தெந்த இடத்துல வரும்ன்றது நம்ம அவ்வளோவா மைண்டில் வச்சுக்க மாட்டோம். அப்போ நம்ம இந்த இடத்துல 1, 2, 3ன்னு இதுலேயே ஒரு நம்பர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போது பார்ட்ஸ்லேருந்து ஒவ்வொரு ஸ்க்ரூ கலட்டையில் அந்த 1, 2, 3, 4 நம்ம வரிசையாக வச்சுட்டு வரையில நம்ம திருப்பி ரீஅசம்பிள் பண்ணையில் மறுபடியும் அதேமாரி ரிவர்ஸ்லேருந்து அந்த ஸ்க்ரூ எடுத்து அந்தந்த இடத்துல வந்து நம்ம ஸ்க்ரூ பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து இந்த மேட்டோட சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் தடிமனான அளவில் வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஒரு சர்க்யூட்டை வந்து நம்ம சால்ரிங் பண்ணுறதுக்கோ இல்லை டீசால்ரிங் பண்ணுறதுக்கோ இல்லை எஸ்எம்டி ப்ளோயரை வச்சு நம்ம ஹீட் பண்ணி எடுக்கும்போது நம்ம அந்த சர்க்யூட் போர்டு மட்டும் இல்லாமல் அது கீழே இருக்க மேட்டு இல்லை டேபிள் அது வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம கறி போகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் தடுக்கிறதுக்கு தான் இந்த ஹீட் மேட்டை யூஸ் பண்ணுறோம் நம்ம. அதுக்காண்டி இந்த இடத்துல கொஞ்சம் திக்னஸாகவே கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த பெரிய ஸ்லாட் எதுக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல நம்ம ஸ்க்ரூ டிரைவரை வந்து நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து நம்ம இப்படி ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே குட்டி குட்டியாகவும் வந்து ஒரு ஹோல் கொடுத்துருப்பாங்க. இந்த ஹோல் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஸ்க்ரூ டிரைவர் ஸ்டாண்டாகவும் நம்ம நிற்க வச்சுக்கலாம். அது போக நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி குட்டி இந்த ஸ்க்ரூ டிரைவர் வந்து நம்ம லேப்டாப்லலாம் யூஸ் பண்ணுவோம், செல்ஃபோனுக்கும் வருது. அந்த மாதிரி ஸ்க்ரூ டிரைவர்ஸுக்கெலாம் இந்த இடத்துல மேக்னெட் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம வச்சோம்னா அதுவாகவே ஒட்டிக்கிறோம். அதாவது தொலைகிறதுக்கு இந்த இடத்துல வச்சு நம்ம ஒர்க் பண்ணும்போது இந்த மேட்டுக்குள்ளே நம்ம கலட்டுற பொருள் வந்து இந்த மேட்டை விட்டுட்டு எங்கேயுமே காண போகாது. உருண்டு ஓடாமல் இருக்கிறதுக்கும் இது சுற்றி வந்து ஒரு 6 mmக்கு வந்து ஒரு வால் மாதிரி ஒரு திக்னஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அதனால உருண்டு எங்கேயுமே இதில் வைக்கிற பொருள் போகாது. வேற என்னென்ன பொருள் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த சின்ன சின்ன ஐசி ரெசிஸ்டன்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து இந்த இடத்துல இந்த ஸ்லாட்டுகளில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்க்ரூ டிரைவர் பிட்டுகள்லாம் இருக்கும். அந்த பிட்டுக்கு வந்து சைஸ் வரியாக இது படியும் நம்பர் படியும் நம்ம வச்சுக்கலாம். இதோட குவாலிட்டின்னு பார்த்தோன்னா நல்லாவே இருக்குது, ரொம்ப ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்குது. இப்போ நான் மடக்கி இப்படி உதறியெல்லாம் காட்டுறேன், ஆனால் பாருங்கவே அந்த மேக்னெட்லேருந்து அந்த ஸ்க்ரூ வந்து ரிமூவ் ஆகவே இல்லை. மேக்னெட்டோட பவர்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே நல்லா இருக்கு. அடுத்தது இதில் இன்னொரு அடிஷ்னல் ஃபீச்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல தெரியுது அவங்களுக்கு, இந்த இடத்துல வந்து ஸ்கேல் கொடுத்துருக்காங்க, மெஷர்மெண்ட் ஸ்கேலு. இதில் வந்து நம்ம வயர் கட் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து ஒரு டிசி மோட்டரில் இருக்க அந்த சாஃப்டோட லென்த்தை வந்து நம்ம பார்க்குறதுக்கோ நம்ம அதுக்குன்னு தனியாக ஸ்கேல்லாம் பார்க்க தேவையில்லை. இந்த இடத்துல நம்ம வச்சு பார்த்தாலே தெரியும். இந்த மேட் வாங்கி நான் யூஸ் பண்ணணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இந்த மேட் எவ்வளோ ஹீட் டெம்பரேச்சரை தாங்கும்னு கேட்டிங்கன்னா,
500 டிகிரி செல்சியஸ் ஹீட் டெம்பரேச்சர் வந்து தாங்கும். ஒரு பொருளை ஒரு டேபிளில் வச்சு ஹீட் பண்ணுறதுக்கும் இந்த மேட்டில் வச்சு ஹீட் பண்ணுறதுக்கும் ரொம்பவுமே வித்தியாசம் இருக்கும். ஏன்னா அந்த டேபிளில் இருக்க மேலே இருக்க அந்த பிளேவுட்டோ இல்லை ஒரு லேயரோ அது வந்து ஹீட்டில் மெல்ட் ஆகும். இந்த மேட் வந்து மெல்ட் ஆகாது 500 டிகிரி செல்சியஸ் வரைக்கும். அது போக இந்த மேட்டில் வச்சு நம்ம கலட்டக்கூடிய எந்த ஒரு ப்ராடக்ட்கான ஸ்க்ரூவோ இல்லை பார்ட்ஸோ நம்ம மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பில்லை ராஜா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனல் எப்பவுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக்ஸை பற்றி நல்ல நல்ல வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் மேற்கொண்டு நான் வீடியோஸ் போடுறதுக்கும் போட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.